ஹாய் மீடியாஸ், நாங்கள் எல்லாருமே ட்ரிப்புக்கு பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். ஸோ நைட் ட்ராவலுங்க, அதுவும் ரொம்ப லாங் ட்ராவலுக்கு வந்து கிளம்பிட்டோம். உங்களுக்கு நைட் ட்ராவல் பிடிக்கும் அப்படின்னா வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. லாங் ட்ராவல் பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம் அப்படிங்கிறத வீடியோ கடைசியில் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எங்களோட நைட் ட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 12 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நாங்கள் என்ட்ரி ஆகும்போது டைம் 6 ஆயிடுச்சு. அது வரைக்கும் வந்து செக் போஸ்ட் வந்து க்ளோஸ் ஆகி தான் இருந்துச்சு. கரெக்டாக நாங்களும் வந்தால் செக் போஸ்ட்டும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் எல்லாம் நிறையா இருக்குன்னு சொன்னதுனால தாங்க நாங்கள் இந்த இடத்த வந்து சூஸ் பண்ணோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட்டுக்கு பக்கத்திலேயே வந்து ஒரு 5 நிமிஷம் தான் நாங்கள் ட்ராவல் பண்ணியிருப்போம். தந்தத்தோட ஒரு பெரிய யானை வந்து மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. அதை பார்க்கவே எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் தாங்க ட்ராவல் பண்ணோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யானையும் அதோட குட்டியும் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டுக்கு பக்கத்திலே இருந்துச்சுங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்த யானை கூட கொஞ்சம் லாங்காக தான் இருந்துச்சு. ஜூம் பண்ணி தான் நாங்கள் வீடியோ எடுத்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்திலே மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. இந்த பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா யானைக்கும் மானுக்கும் பஞ்சமே இல்லைன்னு சொல்லலாம். அப்படி நிறைய கூட்டமாக இருந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மான் வந்து சண்டை போட்டுட்டு இருந்துச்சு. கொம்பு வச்ச மான் தான். பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சுன்னு சொல்லி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது ஒரு ஓரத்தில் 2 மான் வந்து சண்டை போட்டுட்டு இருந்ததே பார்த்தோம். நாங்கள் வண்டியை நிறுத்தி வச்சிருக்கிறத பார்த்துட்டு மொத்த மானெல்லாம் பயந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு. அதனால சரி நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ராவலை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு 1/4 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் நடுக்காட்டுக்குள்ளே இன்னொரு யானை வந்து தனியாக தான் நின்று இருந்துச்சு. அந்த யானை எக்ஸசைஸ் பண்ணதான் என்னென்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் தெரியுது சாப்பிட்றதுக்காக தன்னோட தும்பிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்தே எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. ஒரு ஆர்வத்தில் யானையை மட்டுமே பார்த்துட்டு வீடியோ எடுத்திருக்கேன். ஆனால் இதுலேயே நிறைய அனிமல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சிருக்கு. அதுவே எடிட் பண்ணும்போது தான் ஜூம் பண்ணி பார்த்தா இந்த இடத்துல இந்த அனிமல்ஸ் இருந்திருக்கா அப்படிங்கிறது எனக்கே தெரியுது. அந்த அனிமல்ஸ் என்னங்கிறத நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இங்க ஒரு யானை வந்து பாத்தீங்கன்னா தனியா போயிட்டு இருக்குங்க. அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்திலேயே வந்து இன்னொரு யானை வந்து முதுகெல்லாம் மண்ணாளி போட்டுட்டு தனியா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா இதுல எந்த ஒரு யானையுமே வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ற மாதிரி எதுவுமே வர கிடையாது. வீடியோ ஃபுல்லா பாருங்க. இதுல நாங்க எத்தனை யானையை வந்து இந்த வீடியோல நாங்க காட்டியிருக்கோம் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுடைய கமெண்ட் கரெக்டா இருந்துச்சுன்னா நான் பின் பண்ணி வைக்கிறேன். அதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அண்ணா வந்து யானைக்கு ட்ரைனிங் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க போல இருக்கு. காலையிலே மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நடுக்காட்டுக்குள்ள ரெண்டுமே பெரிய பெரிய யானைங்க. நாங்கள் வண்டியை ஸ்லோ பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு யானை மட்டும் முன்னாடி நடந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஏதோ நம்ம பக்கத்தில் தான் வருதா என்னமோ அப்படின்ட்டு நாங்கள் இல்லை வண்டியை மூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் அதுக்கப்புறம் ஒரு 2 செகண்ட் மட்டும் நின்றுட்டு அதுக்கப்புறம் வண்டியை மூவ் பண்ணிட்டோம். 3 டைம் போயிட்டு வந்துட்டோங்க. அதிலே 3வது டைம் நாங்கள் போகிறப்ப தான் ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 2 செகண்ட் மட்டும் ஒரு யானையும் அதோட குட்டியும் ரோட்டு மேலேயே நின்று இருந்துச்சு. ஒரு 2 செகண்ட் தான் நாங்கள் பார்த்துருந்துருக்கோம். ஆனால் இப்போ நாங்கள் ட்ரிப்பு பிளான் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா மசினக்குடி ரோட்டில் வந்து ஊட்டிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து அனிமல்ஸ் அதிகமாகவே நாங்கள் பார்த்தோம். மூணாரை விடவும் இந்த இடத்துல வந்து நாங்கள் அனிமல்ஸ் அதிகமாகவே பார்த்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கடத்திங்கிற மான். என்னோட பையன் வந்து பார்த்தீங்கன்னா மான் சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கே அது பயந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது பார்த்தீங்களா, அதனால் வீடியோஸ் மட்டும் எடுத்துகிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஊட்டி ரீச் ஆகிட்டோங்க. ஊட்டி ரீச் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோட்லேயே நிறைய குதிரையெல்லாம் நின்றுட்டு இருந்துச்சு. அதையும் கொஞ்சம் வீடியோ எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மரத்து மேலேயே வந்து இந்த குரங்கு இருந்துச்சுங்க. இந்த குரங்குக்கு பேர் என்ன அப்படின்னு கார்த்தி கேட்டால் இது வந்து பார்த்தீங்கன்னா முஸ்கோந்தி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீங்கள் இந்த குரங்கை பார்த்துருக்கீங்களா? இதோட பேர் என்னன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே மீடியாஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக்